ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. 23வது ஸ்லோகம் கோதாஸ்துதியில் கோதாதேவியோட அனுகிரகத்தால் ஆதி அரசர்கள் எல்லாம் நல்ல ராஜ்ய பரிபாலனம் பண்ணினா அப்படிங்கிறத சொன்னார் ஸ்ரீதேசிகன். இப்போது 24வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருங்கிறத பார்க்கலாம். ஆத்ராபராதினி ஜனேப்ய அபிக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய ரமயா விநிவேத்யமானே பாஸ்வே பரத்ர பவதி யதி தத்ர நாசேத் பிராயேண தேவி வதனம் பரிவர்த்திதம் ஸ்யாத். இதில் என்ன சொல்கிறார்? நமக்கு முக்கியமான ஸ்லோகம் இது. நம் போன்ற பாபமே செய்து அபராதமே பண்ணின்னு இருக்கிற நமக்கோசரம் தாயார் நமக்கு எப்படி புருஷகாரம் பண்ணி பரிந்து பேசி நமக்கு அனுகிரகம் பண்ணுறாள் அப்படிங்கிறத பற்றி இந்த ஸ்லோகத்தில் நமக்காகவே ஸ்ரீ சுவாமி தேசிகன் அருளி செஞ்சிருக்கார். சரி, ஸ்ரீஸ்துதி பூஸ்துதி அதிலெல்லாமும் சொல்லியிருக்கார். தயா சதகத்தில் சொல்லியிருக்கார், அபீதி ஸ்தவத்தில் சொல்லியிருக்கார், எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கார். நம்மளுடைய அபராதங்களையும் அந்த அபராதங்களுக்கு தாயார்கிட்ட போய் நம்ம சேவித்து பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா தாயார் நமக்கு அனுகிரகம் பண்ணது சொல்லியிருக்கார். ஆனால் இந்த ஸ்ரீ கோதாஸ்துதியில் சொல்லியிருக்காரு எப்படின்னா, இந்த கோதாஸ்துதியிலையும் ரொம்பவும் அப்படியே சொட்ட அபராதத்தை பண்ணிவிட்டு பாவத்தை பண்ணி அந்த பாவம் கட்டாயமாக அனுபவிச்சாகணும். ஒவ்வொரு பாவத்தையும் அனுபவிக்கணும். அப்படி நம்ம அனுபவிக்கிற போது ஒரு சின்ன தப்பு பண்ணினால் அதுக்கு அனுபவிக்கிறதுங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அவ்வளோ அனுபவிக்க வேண்டியிருக்கு. அப்படி சொட்ட பாவத்தை பண்ணிட்டு வந்துட்டா கூட கோதாதேவி என்ற இந்த பொறுமையின் சிகரமாக இருக்கிற இந்த பூமாதேவியின் அவதாரமான ஆண்டாள் நமக்கு எப்படி பெருமாள் கிட்ட பரிஞ்சு பேசி அனுகிரகம் பண்ணுறாள் அப்படிங்கிறத பற்றி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதாவது எடுத்த உடனேயே ஆத்ரா பராதினி அப்படிங்கிறார். ஆத்ரா அபராதினிங்கிற போதே புரியுறது நமக்கு அவ்வளவு அபராதங்கள் கொஞ்சம் நெஞ்சமாக இல்லை. அந்த ஒரு பாவம் பண்ணி அதனுடைய ஈரம் காயறதுக்குள்ள இன்னொரு பாவம் பண்ணி அதனுடைய ஈரம் காயத்துக்குள்ள இன்னொரு பாவம், இப்படி நம்ம தினமும் மாற்றி பாவங்களை பண்ணிகிட்டே இருந்துட்டு இருக்கோமே. இப்பேற்பட்ட அபராதங்கள் குற்றங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற நமக்கு இந்த எம்பெருமான் இருக்கானே ஸ்ரீ ரங்கநாதன், அவன்கிட்ட போய் நம்ம நிற்கிறோமா, நின்றுட்டு இப்படி கையை கூப்பிட்றோமா? அப்படி கூப்பிட்ற போது பெருமாளுக்கு கோபம் வருதான். நம்மளை பார்த்த உடனே தப்பு பண்ணிவிட்டு இப்படி கையை கூப்பிட்டு நின்றுட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறியே அப்படின்னு பெருமாளுக்கு கோபம் வருதான். உடனே மூஞ்சியை திருப்பிக்கிறாராம் வலது பக்கம் ஸ்ரீதேவி தாயார் இருக்காளாம். ஸ்ரீதேவி யார் தான் தப்பு பண்ணல, எல்லாரும் தப்பு பண்ணுறவா தான். அதனால எதுக்கோசம் அந்த குழந்தைய கோவிச்சுக்கிறேன், பரவாயில்ல மன்னிச்சு விடுங்கோ அப்படிங்கிறாளாம். அப்போது பெருமாளுக்கு அவன் அவ்வளோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான், மன்னிச்சுக்கோன்னு சொல்றியே நீ அப்படிங்கிறாராம் பெருமாள். ஒரு சமயம் சரின்னு ஏற்றுப்பாராம், ஒரு சமயம் கோபம் வந்துடுறதான். சரின்னு இடது பக்கம் திரும்புகிறாராம். இடது பக்கம் திரும்பினா யாரு? பூதேவி யாரு? ஆண்டாள் தான் பூதேவி. அவளே தான் கோதாதேவியாகவும் அவதாரம் பண்ணியிருக்கா. அந்த தாயார் சொல்றாளாம், பாவம்னா என்னது, தப்புன்னா என்னது, குற்றம்னா என்னது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதை நீங்கள் குத்தமாக நினச்சிக்கிறேன். நீங்கள் அதை குத்தமாக நினச்சிக்காதீங்க. அப்படி நினச்சிக்காம அந்த குழந்தைக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படிங்கிறாராம் கோதாதேவி. இப்படி ஸ்ரீதேவியும் பூதேவியும் மாற்றி சொல்லும்போது அதுலேயும் கோதாதேவியை சொல்கிற போது பெருமாளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா. அப்படி திரும்பினா
சிபார்சு பண்ணுன்னு ஸ்ரீதேவி சொல்றா. இப்படி திரும்பினா பூதேவி சிபார்சு பண்ணுன்னு சொல்றா. அதுக்கு ஸ்ரீதேவியே போரும் பரவாயில்ல போல இருக்கு. இந்த பூமாதேவி இப்படி தப்பு பண்ணினதே தப்புன்ற ஒரு அர்த்தமே இல்லைங்கிறாள் இவ அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறாராம். இப்படியெல்லாம் ரெண்டு பக்கமும் திரும்பி பார்த்தாலும் அந்த எதிர்த்தா மாதிரி நிக்கிற நம்மள மாதிரி இருக்கிற அபராதிகளை பெருமாள் கடாட்சம் பண்ணியே ஆகணும். அவனுடைய தப்புக்கள் எல்லாம் தப்புன்னே இல்லைன்னு ஆக்கணும் அப்படின்னுட்டு பெருமாளும் நினைக்கிறாராம். இப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்றதுனால பெருமாள் நம்ம கிட்ட கருணை பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்றாராம். இப்படி ரெண்டு பக்கமும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் இல்லை அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் எப்ப தீரும்? நமக்கு உயரத்துக்கு வழி என்ன? அதுக்கோசரமே தாயார் ஸ்ரீதேவியும் பூதேவியும் நமக்காக பரிந்துரைச்சு புருஷகாரம் பண்றாளாம், சிபார்சு பண்றாளாம். அப்படி பண்ணும்போது சிபார்சு அப்படிங்கிறது ஸ்ரீபார்ஸ்வம் அப்படின்ற இதை திருப்பி திருப்பி சொன்னோம் அப்படின்னால் அதுவே சிபாரிசு அப்படின்னு ஆடுறதான். ஸ்ரீபார்ஸ்வம் அப்படிங்கிறது திருப்பி திருப்பி சொல்லும்போது அதுவே சிபார்சு அப்படின்னு ஆயிடுறதான். அப்படி பகவான் நமக்கு சிபார்சு பண்றாராம். அது மட்டும் இல்லையாம், நம்ம ஸ்ரீ தேசிகன் அபிதி ஸ்தவத்திலையும் 7வது ஸ்லோகத்துல சாதிக்கிறார். ரமாதை தரங்க பூரமண கிருஷ்ண விஷ்ணு ஹரே அப்படிங்கிறாராம். பெரிய பிராட்டிக்கு நாயகனா இருக்கிற ஸ்ரீ ரங்கநாதா, நீயே விரும்பி வந்து இந்த ஊர்ல ஆதிசேஷன் மேல சயனிச்சுட்டு இருக்கியே. நீதான் கண்ணன், நீதான் ரெங்கன், எல்லாமே நீதான், என் அப்பனும் நீதான். அப்படி இருக்கிற போது நீ எங்கும் வியாபிச்சு இருக்க. அப்படி இருக்கிற பொழுதோ நீ மனசு வச்சின்னா எங்களுடைய பாவங்களை போக்கிட முடியும். அதனால நீ எங்க பாவத்தெல்லாம் போக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபீதி ஸ்தவத்துல சொல்றார். அதே தயா சதகத்துல சொல்றார் பாருங்கோ. அகமஸ்ஸபராத சக்கரவர்த்தி கருணே த்வம் ச குணேஷு சார்வபௌமே விதுஷி ஸ்துதிமி த்ருஷீம் ஸ்வயம் மாம் ரிஷசைலேஸ்வர பாத சத்குருத்வம். அப்பா ஸ்ரீரங்கநாதா அப்படின்னுட்டு மனசுல நினைச்சுக்கிறார். தயாசதகம் தயாதேவி கிட்ட சொல்லணும் இப்போ அப்படின்னுட்டும். ஹே தயாதேவியே, நாங்கள்லாம் தப்பு பண்ணி தப்புக்கே சக்கரவர்த்தியா இருந்துட்டு இருக்கோம். ஆனா நீயும் சக்கரவர்த்தி தான். நீ எங்களை காப்பாத்துறதுக்கு குணங்களுக்கான சக்கரவர்த்தியா இருந்துட்டு இருக்கே. ஸோ நம்ம ரெண்டு பேருமே சமமான பதவியில தான் இருக்கோம். ஆனா நாங்க பாவங்களுக்கு சக்கரவர்த்தியா இருக்கோம். நீயோ எங்களுடைய பாவங்களை போக்கி நல்லது பண்ணணும் அப்படின்னு தயையோட, நீ தயா குணத்தோட கருணை குணத்துக்கு சக்கரவர்த்தியா இருந்துருக்கே. இப்பேற்பட்ட நீ உன்னுடைய உறைவிடம் எது? நீ எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்துல இருந்துருக்கே, ஸ்ரீனிவாசனோட வக்ஷஸ்தலத்துல இருந்துருக்கே. அவனுடைய திருவடியில எங்களெல்லாம் சேர்த்து எங்களுடைய பாவங்களை போக்கு அப்படி எங்களுக்கு நீ உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல கேட்கிறார். அடுத்தது 34வது ஸ்லோகத்திலேயே தயாசலகத்துல சேவிக்கிறார். அனுபவித்தும் அகௌக்கம் நாலமாகாமி காலக பிரச்சமயிதும் அசேஷம் நிஷ்கிரியாபிர்ன சக்கியம் ஸ்வயமிதி ஹிதயே த்வம் ஸ்ரீகிருத ஸ்ரீனிவாசா சிதிலித பவபீதிஹி ஸ்ரேயசே ஜாயசேனக அப்படிங்கிறார். தயாதேவியே, பாவக்கூட்டம் அப்படின்னா அதுல மீதிங்கிறதே இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒன்று பண்றோம், திருப்பி அனுபவிக்கிறோம், பாவத்துக்கு பலனை அனுபவிக்கிறோம். இப்படி திருப்பி 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 பாவத்தை பண்ணிகிட்டே இருக்கோம். நாங்க பண்ணின பாவத்துக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் போராது. எத்தனை பிராயச்சித்தம் பண்ணினாலும் அது ஒழிக்க ஒண்ணாத இருக்கு. அப்படி இருக்கிற பொழுதோ நீதான் கருணை பண்ணி ஸ்ரீனிவாசன் கிட்ட சொல்லி ஸ்ரீனிவாசனை
வசப்படுத்தி நீதான் இந்த சம்சார சாகரத்திலேருந்து இருக்கிற பயத்தை போக்கி எம்பெருமான் கிட்ட கொண்டு போய் விடணும், எங்களுக்கு நீதான் நன்மை பண்ணணும் அப்படின்னுட்டும் இந்த தயா சதகத்தில் ஸ்ரீ தேசியன் சாதிக்கிறார். அதுக்கப்புறம் ராமாயணம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சீதா தேவி கிட்ட ஹனுமார் கேட்குறார், நீங்கள் இப்போவே எனக்கு ஒரு உத்தரவு கொடுங்க, இங்கே இருக்கிற ராட்சசிகள் எல்லாரும் உங்களை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினா, உருவத்தால் கொடுமைப்படுத்தினா, வார்த்தைகளால் கொடுமைப்படுத்தினா, உங்கள் மனசு தாங்க முடியாது எவ்வளவோ கொடுமைப்படுத்தியிருக்கா உங்களுக்கு, அவள் எல்லாரையும் நான் துவம்சம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது சீதா அம்மா சொல்கிறா, ஏன் அவள்லாம் தப்பு அவள் பண்ணலையே, அவள் வாங்குற சம்பளத்துக்கு அவள் வேலை செய்கிறா, அதனால அவள்லாம் பாவம் பண்ணினவான்னு நம்ம சொல்ல முடியாது, அதனால அவளெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற. அதே கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் பூதனையை சம்ஹாரம் பண்ணினதுக்கப்புறம் அந்த பூத உடல், சாதா நம்மளோட உடலே பூத உடல் தான், அவளுடைய பூதமான உடல், அந்த உடல் எம்பெருமான் கை ஸ்பர்சம் பட்டு அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறது. அப்படி மோட்சம் கிடைக்கிற போதோ அந்த உடலை தூக்கி எங்கே எரிச்சோம் அப்படின்னா நாருமே அங்கே இருக்கிறவாள்லாம் நினைக்கிறாளாம், அந்த உடல் என்ன பூமியில கிடக்கிறது, பூமிங்கிறது என்ன பூமாதேவியோடது, அந்த பூமாதேவி கோதாதேவி, அந்த கோதாதேவியோடைய கருணையினால எம்பெருமான் ஸ்பர்சம் பட்டதுனால எம்பெருமானே மோட்சம் கொடுக்குறார். நம்ம இவளோட உடலுக்கு நாத்தத்தை கொடுக்கக்கூடாது, துர்நாத்தம் இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னுட்டு மோட்சத்துக்கு போகிறவாளுடைய அந்த சரீரம் வாசனையாக இருக்கு அப்படின்னுட்டு வாசனையாக இருந்துதான் தாயாரோட அனுகிரகத்தினால. இப்படி தாயார்கள் 2 பேரும் சேர்ந்து புருஷகாரம் பண்ணுறதுனால நம்ம ஆர்த்தாபராதினியாக இருக்கோமே, அந்த பாவங்கள் போகிறது. அதே சீதாதேவி கிட்ட காக்காசுரன் அப்படியே சொட்ட சொட்ட ரத்தம் சொட்ட அப்படி அபராதம் பண்ணியிருக்கான். அந்த ரத்தம் உரையலை காயலை. அப்பேற்பட்ட அவனுக்கும் சீதாதேவி அனுகிரகத்தினால உயிர் போகாம ஒரு கண்ணு மட்டும் ஸ்ரீராமர் பறிச்சார். அப்படி அபராதங்கள் பண்ணின நமக்கும் புருஷகாரம் பண்ணி எம்பெருமான் கிட்ட நம்மளை எம்பெருமான் கிட்ட கூட்டின்னு போறா அப்படின்னு தாயார்களுடைய புருஷகாரம் இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீ சுவாமி தேசியன் நமக்கோசரம் அருளி செஞ்சிருக்கார். அடுத்த ஸ்லோகத்தை அடுத்ததுல பார்க்கலாம். ஸ்ரீ கோதாதேவி திருவடிகளே சரணம்.